அனைவருக்கும் வணக்கம். இந்த காதுல சீழ் வடிகிறவங்க, இந்த ஜாதி மல்லி இலைச்சாறையுமே தேனையும் ஊத்துனதுக்கு அப்புறம், நீர் உள்ள இந்த பூசணிக்காயி, சொரக்காயி, மு அ இது அ வெள்ளரிக்காயி, புடலங்காய் இது மாரி காய்களெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா, தலைக்கு 1 வாரம் குளிக்கக்கூடாது. அந்த 1 வாரம் ஊத்துங்க, 1 வாரம் தலைக்கு குளிக்கக்கூடாது. என்னது? தலைக்கு குளிக்கக்கூடாதா? ஐயய்யா! என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? ஆமா, தலைக்கு குளிக்கக்கூடாது. ஆ நல்ல தண்ணி காதுக்கு தண்ணி படாம பார்த்துக்கோங்க 1 வாரம். அப்புறம் பாருங்க சீழ் வடியறதெல்லாம் நின்னு போகும். அதுக்கப்புறம் இந்த முத்திரையில பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாய முத்திரைன்னு ஒண்ணு இருக்குது. அ இந்த வஜ்ராசனம் போட்டு இல்லப்பா ஏதோ ஒரு ஆசனம் சுகாசனத்துல உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு உங்களுடைய நடுவிரல கொண்டு வந்து இந்த கட்டை விரலுடைய நுனியில கொஞ்சம் அழுத்தம் குடுத்து வச்சு, ஒரு காலையில அந்த காத நெனச்சு, என்னுடைய காது ஆரோக்கியமாக இருக்கின்றது நெனச்சு, மூச்ச நல்லா இழுக்கிறீங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் நிப்பாட்டி, அதுக்கப்புறம் மூச்ச வெளிய விடுறீங்க. அ அந்த சீழ் வடியறதெல்லாம் நின்னு போற மார ஒரு கற்பனை பண்ணி, ஒரு வாரம் ஒரு 10, 15 மூச்சு இழுத்து விடுங்க. உங்களுக்கு ஒரே வாரத்துல எல்லாமே சரியாயிரும். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.